இந்த வீடியோல கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை பத்தி பார்க்கலாம். 1975ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இந்த திட்டத்தை துவக்கி வச்சார். இந்த திட்டத்தின் நோக்கமே பாத்தீங்க அப்படின்னா 2030க்குள்ள நம்ம தமிழ்நாட்டில் குடிசை வீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இந்த திட்டத்தோட நோக்கம். இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கிறதுக்கு யார் தகுதியானவர்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் முழுக்க முழுக்க குடிசை வீட்டில் வசிக்கிறவங்க, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 360 ஸ்கொயர் ஃபீட்ல இடம் இருக்கணும், பட்டா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா யார் தகுதி இல்லாதவங்கன்னு பார்த்துடலாம். ஒரு பகுதி குடிசையா இருக்கும், ஒரு பகுதி பாத்தீங்கன்னா காங்கிரீட் போட்டிருப்பாங்க, ஓட்டுள்ள வீடா இருக்கும். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தகுதி இல்லாதவங்க. அடுத்தது புறம்போக்கு நிலத்துல பாத்தீங்கன்னா குடிசை போட்டு இருக்கக்கூடாது. அடுத்து வீடு கட்டும்போது பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சிமெண்ட்ல தான் கட்டியிருக்கணும். சிமெண்ட்ல கட்டாம இந்த மண் சுவர், மண் பூச்சி இந்த மாதிரி இதில் கட்டியிருந்தாக்க கண்டிப்பா இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது. இந்த திட்டத்துல வீடு கட்டுறதுக்கு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா 3.5 லட்சத்தை ஒதுக்கீடு பண்றாங்க. அதுல 3,10,000 பாத்தீங்கன்னா பயனாளரோட அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா 4 தவணையா போடுறாங்க. மீதி இருக்கிற 40,000 பாத்தீங்கன்னா கட்டுமான பொருட்கள் வாங்குறதுக்காக கொடுத்துறாங்க.